Dear friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு இட்லி செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு இட்லிக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, கழுவி வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, இதில் 1/4 கப்பு தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறமேட்டு ஆப்ப சோடா, நெய் இதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் தேங்காய் தூள் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது சும்மா டேஸ்ட் தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக டேஸ்ட் அது மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் நெய் எடுத்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் சேர்க்காமலும் செய்யலாம். ஸ்வீட் சேர்க்காம செஞ்சால் ஏதாவது சட்னி சாம்பார் ஏதாவது செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்வீட் சேர்த்து தான் செய்கிறேன். லைட்டாக சோடா மாவு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். இது வந்து நம்ம பால் கூட ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் பால் ஊற்றி கரைக்கல, தண்ணி ஊற்றி தான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம்.
இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இதை வந்து நமக்கு கத்தியால் குத்தி பார்த்தோம்னாக்கா வெந்துச்சா இல்லையா சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ வெந்துச்சு. இதில் ஒட்டி பார்த்தோம்னா இது கத்தியில் ஒட்டலாம் வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இப்போ வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம்னாக்கா நல்லா சூப்பராக வரும். சூப்பராக இருக்குது பாருங்க. பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் போட நெய், தேங்காய் இதில் போடலாம் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சக்கரை இல்லாதவங்க இது போல் செஞ்சு நீங்கள் ஏதாவது சட்னி சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம். உண்மையாக சூப்பராக இருக்குது. பாய். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.